ஏஐ கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டு அது சம்பந்தமே இல்லாம ஒரு மொக்கையான பதில உங்களுக்கு கொடுத்திருக்கா, அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நாம தூண்டல் பொறியியல் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஏஐயோட அறிவு களஞ்சியத்தை திறக்க போற சாவி இதுதான். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஒரு கேள்வி கேட்போம், ஆனா வர்ற பதில் ரொம்பவே ஏமாற்றமா இருக்கும். ஆனா இங்க தப்பு ஏஐ மேல இல்லங்க, நாம கேக்குற விதத்துல தான் இருக்கு. சரி, சரியான கேள்விகள் மூலமா இந்த குழப்பத்தை எப்படி சரி பண்ணலான்னு பாப்போமா? இந்த ஓமைதான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மையக்கரு. யோசிச்சு பாருங்க, ஏஐங்கிறது ஒரு பெரிய அறிவு பாறை மாதிரி. அப்ப தூண்டல் பொறியியல்னா என்ன? அதுதான் அந்த பாறையிலிருந்து நமக்கு தேவையான ஒரு அழகான சிலைய செதுக்கி எடுக்கிற உளி. அப்போ இந்த தூண்டல் பொறியல்னா சும்மா கட்டளை கொடுக்கறது மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. இது ஒரு நுட்பமான கலை. அதை எப்படி சரியா செய்யறதுன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் தூண்டல் பொறியியல். நம்மளோட அறிவுறுத்தல்களை எவ்ளோ தெளிவா எவ்ளோ நுணுக்கமா வடிவமைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான பதில்கள் கிடைக்கும். இதுதான் ஏஐ கூட நம்ம பேசுறதுக்கான அடிப்படை. இத இப்படி கூட யோசிச்சு பார்க்கலாம். ஒரு அகல் விளக்குல இருக்கிற திரிய நாம லேசா தூண்டி விட்டா அதோட சுடர் பிரகாசமா எரியும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம கேள்விகளை சரியான முறையில நாம கேட்டா ஏஐ நமக்கு கொடுக்கற அறிவும் ரொம்ப ஆழமாகவும் தெளிவாவும் இருக்கும். சரி, ஒரு சரியான பவர்ஃபுல்லான தூண்டலை உருவாக்குறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கு 4 முக்கியமான தூண்டல்கள் இருக்கு. இப்போ அந்த 4 தூண்டுகளும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதோ பாருங்க, அந்த 4 தூண்கள் இதுதான். முதல்ல சூழல், அதாவது ஏஐக்கு ஒரு ரோல் கொடுக்கறது. 2வது பணி, என்ன செய்யணும்னு தெளிவா சொல்றது. 3வது கட்டுப்பாடுகள், பதில் எந்த எல்லைக்குள்ள இருக்கணும்னு சொல்றது. கடைசியா வடிவம், பதில் நமக்கு என்ன மாதிரி அமைப்புல வேணும்னு கேக்குறது. இதுதாங்க அந்த மேஜிக் ஃபார்முலா. சூழல், அதுக்கப்புறம் பணி, அப்புறம் கட்டுப்பாடுகள், கடைசியா வடிவம். இந்த 4 விஷயத்தையும் உங்க கேள்வியில நீங்க கரெக்டா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பதில் உண்மையிலே ரொம்ப துல்லியமா இருக்கும் பாருங்க. அட, இந்த 4 தூண்டுகளுக்கும் ஒரு சூப்பரான உதாரணம் நம்ம தமிழ் இலக்கியத்திலேயே இருக்கு தெரியுமா? சிலப்பதிகாரத்துல கோவலன் மாதவி கிட்ட பாட்டு கேட்கிற சீன் ஞாபகம் இருக்கா? அவன் சும்மா பாடுன்னு சொல்லல, நீ ஒரு சிறந்த கலைவாணின்னு சொல்லி ஒரு சூழலை உருவாக்குறான். எனக்கு ஒரு பாட்டு பாடுன்னு பணிய சொல்றான். அது காதல பத்தி இருக்கணும், 5 பத்திக்கு மேல வேண்டாம்னு கட்டுப்பாடுகளை விதிக்கிறான். கடைசியா வெண்பா யாப்புல இருக்கணும்னு வடிவத்தையும் சொல்றான். பாத்தீங்களா, இது ஒரு பெர்ஃபெக்டான தூண்டல். சரி, இப்போ ஒரு மோசமான தூண்டலுக்கும் நல்லா யோசிச்சு வடிவமைக்கப்பட்ட ஒரு தூண்டலுக்கும் என்ன வித்தியாசம்னு நேரடியாவே ஒரு ஒப்பீடு செஞ்சு பாத்திரலாம். இங்க பாருங்க, இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை. தமிழ் இலக்கியம் பத்தி எழுதுன்னு கேக்குறது ரொம்ப பொதுவான ஒரு கேள்வி. இதுக்கு வர்ற பதிலும் அப்படிதான் இருக்கும். ஆனா அதுவே நீங்க ஒரு அனுபவமுள்ள பேராசிரியர் மாதிரி புறநானூற்றை பள்ளி மாணவர்களுக்கு புரியற மாதிரி 10 பாயிண்டா ஒவ்வொரு பாயிண்ட்டும் 50 வார்த்தைக்குள்ள விளக்குங்கன்னு கேட்டா கிடைக்கிற பதில் எவ்வளவு துல்லியமா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ விஷயம் இதுதான். உங்க கேள்வி மேலோட்டமா இருந்தா பதிலும் அப்படிதான் இருக்கும். ஆனா உங்க கேள்வி எவ்வளவு நுணுக்கமா எவ்வளவு கட்டமைப்பா இருக்கோ அந்த அளவுக்கு கிடைக்கிற பதில் பயனுள்ளதா இருக்கும். சிம்பிள். சரி, இப்போ நீங்க எப்படி படிப்படியா ஒரு தூண்டல் கைவினைஞரா ஆகலான்னு ஒரு தெளிவான வழிய பார்க்கலாம். இதுல மொத்தம் 5 நிலைகள் இருக்கு. திருக்குறளையே உதாரணமா வச்சு இந்த 5 நிலைகளையும் புரிஞ்சுக்கலாம். முதல்ல திருக்குறள் என்ன சொல்லுது? இது ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி. அடுத்ததா ஏஐக்கு ஒரு தத்துவஞானிங்கிற ஒரு ரோல் கொடுக்கறோம். அதுக்கப்புறம் 100 வார்த்தைகளுக்குள்ள பதில் வேணும்னு ஒரு கட்டுப்பாடு போடுறோம். 4வதா அந்த 3 பால்களையும் படிப்படியா விளக்க சொல்றோம். 5வது கடைசி நிலையில நாம்பளே முதல் பாலுக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்து அதையே மத்த 2க்கும் செய்ய சொல்றோம். இப்படிதான் உங்க திறமையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும். நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட விஷயங்கள் மூலமா ஏஐய வெறும் கட்டளைகளை ஏத்துக்கிற ஒரு கருவியா பாக்குறத விட்டுட்டு அத நம்ம சிந்தனை பயணத்துல ஒரு புத்திசாலித்தனமான கூட்டாளியா மாத்த முடியும். ராமாயணத்திலிருந்து ஒரு சூப்பரான உதாரணம் பாருங்களேன். இராமர் அனுமனை அனுப்பும்போது போய் சீதைய தேடுன்னு மட்டும் சொல்லல. சூழல் என்ன, செய்ய வேண்டிய பணி என்ன, என்னென்ன அடையாளங்கள் பார்க்கணும்னு எல்லாத்தையும் அவ்வளோ தெளிவா விளக்கினார். அந்த தெளிவுதான் அந்த பணியோட வெற்றிக்கு காரணம். அதே மாதிரிதான் நம்மோட தெளிவான கட்டளைகள் தான் ஏஐ கிட்ட இருந்து நமக்கு சிறந்த பதில்களை வாங்கி கொடுக்கும். அப்போ நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? நம்ம கேள்விகள் ஆழமா இருந்தா பதில்களும் ஆழமா இருக்கும். சூழல், பணி, கட்டுப்பாடுகள், வடிவம், இந்த 4 தூண்களும் உங்க கையில இருக்கிற கருவிகள். உங்க கேள்வி எவ்ளோ ஸ்பெசிஃபிக்கா இருக்கோ அந்த அளவுக்கு பதில் பவர்ஃபுல்லா இருக்கும். கடைசியா பயிற்சி செஞ்சா யார் வேணும்னாலும் இதுல மாஸ்டர் ஆகலாம்.
கடைசியா ஒண்ணே ஒண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஏஐக்கு குடுக்கற ஒரு நல்ல தூண்டல் அத ஒரு மிஷினா மட்டும் பார்க்காம, அது உங்களுடைய சிந்தனை தெளிவ அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியா மாத்திடும். இப்போ இந்த அறிவை செதுக்குற அந்த உளி உங்க கையில இருக்கு. இத வச்சு நீங்க என்ன புது விஷயங்கள் எல்லாம் திறக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.